என்ன யோசிக்கிறாய் ஜோதா? ஒன்றுமில்லை மோத்தி. மீனா பசாரில் மிகவும் சோர்ந்து விட்டேன். மகாராணி அவர்கள் உண்மையிலேயே நல்ல மாமியார் இல்லையா ஜோதா? அது உண்மைதான். ஆனால் அவருடைய மகன். உனக்கு என்ன தோன்றுகிறது மோத்தி? ஷெஹன்ஷா நல்லவர் தானா? நீ கேட்பது எந்த விஷயத்தில்? எதுவும் தெரியாதது போல் கேட்கிறாய். என்று நடந்ததையே எடுத்துக்கொள். அவர் எவ்வளவு சுயநலமாக நடந்து கொண்டார். தேவையில்லாமல் பாராட்டிக் கொண்டே இருந்தார் அந்த பேனசீரை. அவர் ஷெஹன்ஷாவாயிற்றே, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் அந்த பெனசீரிடம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். அதை பற்றி உனக்கு என்ன ஜோதா? நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நான் நிம்மதியாக உறங்கப் போகிறேன் சலிமா பேகம். இம்முறை தங்களுக்கு மீனா பசார் மிகவும் பிடித்திருக்கிறது போலிருக்கிறது. நிச்சயமாக புதுமையாகவும் வித்தியாசமாகவும் தென்பட்டது. எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. சரி, தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கும் விடை கொடுங்கள். இனிய இரவாகட்டும். நன்றி சலிமா பேகம். காதலிலும் யுத்தத்திலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஜோதா பேகம். உங்கள் கண்களில் இருக்கும் பொறாமையை கண்டு எனக்கு நிம்மதியாக இருக்கின்றது. அதற்காக அநியாயமாக நடந்து கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? உங்கள் கண்கள் நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருந்த போது அதை பார்த்து நான் ஆனந்தப்பட்டதற்கு நான் செய்தது ஒன்றும் தவறில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. மகாராணியார் அனைவரின் முன்பு ஜோதா பேகத்தை பாராட்டினார். அதோடு இப்போதெல்லாம் ஜோதா பேகத்திற்காக அடிக்கடி பரிந்து வருகிறார். நம் பரம்பரை நகையை அனைவருக்கும் முன்பாக பரிசாக அளித்து விட்டார். இதுவரை நீங்கள் இந்த நாட்டிற்காகவும் ஜலாலிற்காகவும் எவ்வளவோ செய்தீர்கள், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இது போன்று பரம்பரை நகையை உங்களுக்கு அளித்ததில்லை. நீங்கள் முக்கியமான பேகம். பரம்பரை நகை உங்களுக்கு தான் கிடைத்திருக்க வேண்டும், ஜோதாவிற்கு அல்ல. எனக்கு நகைகள் மீது பெரிதாக ஆர்வம் கிடையாது. அதை தெரிந்துதான் அவ்வாறு செய்திருப்பார்கள். பேகம் ருக்கையா, விஷயம் நகை சம்பந்தப்பட்டது அல்ல. மகாராணி அவர்கள் ஜோதா பேகத்தை அனைவரின் முன்பாக பரிந்து பேசுகிறார். சரி, ஜோதாவின் மீது மகிழ்ச்சி அடைந்து பரிசை தந்தார் என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவரின் எண்ணம் என்னவென்றால் இந்த ராஜ்யத்திற்கு வாரிசு அளிப்பதுதான். ஒருவேளை மகாராணியார் அனைவரின் முன்பாக உங்களை சுட்டி காட்டுகிறாரோ? உங்களுக்கு அந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு, அதன் பிறகு மகாராணியாருக்கு ஜோதாவின் மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதோ என்னவோ? அது மீனா பசாரில் தெளிவாகிவிட்டது. அந்த விஷயத்தை நினைத்து நான் சங்கடப்படுகிறேன். தாங்கள் மகாமந்திரி மட்டுமல்ல, ஜலாலின் பெரியம்மாவும் கூட. தங்கள் அறிவை பயன்படுத்தி ஜலாலை மட்டும் வழி நடத்தினால் போதும். எனது பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்கிறேன். ஜோதா பேகத்தை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் உங்களுக்கு ஒன்றைத்தான் மறுபடியும் கூறுகிறேன். ஜோதாவால் உங்களுக்கு ஆபத்து. நீங்களோ அதை பொருட்படுத்துவதில்லை. நான் மீண்டும் அதையே ஏன் கூறுகிறேன் என்று ஒருமுறை யோசித்து பாருங்கள். காரணம் இருக்கிறது. நான் உங்களின் நலன் விரும்பி பேகம் ருக்கையா. உங்களுக்கும் ஜலாலுக்கும் நடுவில் மூன்றாவது ஆள் வருவது எனக்கு விருப்பமில்லை. அதுவும் குறிப்பாக ஒரு ராஜபுத்திரி. பேகம் ஜோதாவால் உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. இதை நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்கள் புத்திசாலி பேகம் ருக்கையா. அதனால்தான் மறுபடியும் நான் கூறுகிறேன், உங்கள் இடத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் சிறு வயது தோழன் ஜலாலையும் எனக்கு விடை தாருங்கள். தங்களுக்கு உறக்கம் வருவது போல் தெரிகிறதே. படுக்கை தயார் செய்யவா? இல்லை ஹோஷியார்,
எனக்கு உறக்கம் வரவில்லை. சென்று எனக்காக இன்னொரு உட்கா தயார் செய். ஹுசூர், தாங்கள் மகாமாங்கா பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த அந்தப்புறத்தில் அனைவருக்கும் தெரியும், ஷெஹன்ஷாவை பொறுத்தவரை ஜோதா பேகத்தின் மரியாதை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. ஹமீதா பேகம் தான் அவரது மானத்தை காப்பாற்றினார். இல்லை என்றால் எவ்வாறு நடந்திருக்கும் என்றால் ராம்தனு பாண்டிய நிகழ்ச்சியில் நடந்தவாறு நடந்திருக்கும். இல்லை ஹோஷியார், நீ புரிந்து கொள்ளவில்லை. பெனசீர் காரணமாக ஜோதா பேகம் மவுசை இழப்பது உண்மைதான். ஆனால் மகாமாங்கா கூறியதும் சரிதான். ஷெஹன்ஷா அந்த பெனசீருக்கு கோஹினூர் வைரத்தை அளித்திருக்கலாம். ஆனால் அவள் வெறும் ஒரு தாசிதான். முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு அளிக்க மாட்டாள். ஆகையால் தான் ஜோதாவின் மீது ராணியார் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையால் நான் மட்டுமல்ல, ஜலாலும் அவமானப்பட்டிருக்கிறார். ஆனால் ஹுசூர், இதையெல்லாம் தாங்கள் ஷெஹன்ஷாவிடம் கூறினால் தாங்களும் பொறாமைப்படுவதாக கூறிவிடுவார். உனக்கு என்ன தோன்றுகிறது ஹோஷியார்? இதையெல்லாம் நான் ஷெஹன்ஷாவிடம் கூறும் அவசியம் ஏற்படும் என்று நினைக்கிறாயா? அதை மகாமங்காவே பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் ஜோதாவை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஆவல் மகாமங்காவிற்கு இருக்கிறது. ஏனென்றால் தனது மகன் ஆதம் கானுக்காக பழி வாங்க வேண்டும் அல்லவா? ஜோதாவை மகாமங்காவை பார்த்துக் கொள்வார். அப்படி என்றால் தாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்களா? செய்வேன். நிம்மதியாக அமர்ந்து கொண்டு இந்த விளையாட்டை ரசிப்பேன். ஷெஹன்ஷா என்னோடு என்ன விளையாடுகிறார் மோத்தி? என்ன விளையாட்டு ஜோதா? பெனசீருக்கு வைரம் கொடுத்தாரே, அதை பற்றி கூறுகிறாயா? இதை அனைவரும் அறிவார்கள். பெனசீரின் அழகில் ஷெஹன்ஷா மயங்கி விட்டார் ஜோதா. அதான் பரிசு வழங்கிவிட்டார். பெனசீர் அழகானவள் மட்டும் அல்ல, அறிவாளியும் கூட. ஓவியம் தீட்டுவாள், நன்றாக வாள் சண்டை போடுவாள், நன்றாக நடனமும் ஆடுகின்றாள். அனைவரும் என்ன கூறுகிறார்கள் என்றால் பெனசீருக்கு பொறாமையே இல்லையாம். அனைவரிடமும் அன்பாக இருக்கிறாளாம். என்ன செய்கிறாய்? போதும் விடு. என் நகங்களை நானே வெட்டிக் கொள்கிறேன். பெனசீரை போற்றி பாராட்டிக் கொண்டிருக்கிறாய். அவள் அழகை நினைத்து உன் எண்ணம் சிதறுகிறது. ஏன் கோபப்படுகிறாய்? உன் மனதில் அப்படி என்ன உள்ளது? என்னிடம் கூறு. நான் உன் தோழிதானே. மோத்தி, ஷெஹன்ஷாவிற்கு அந்த பெனசீர் மீது மோகம் அதிகரித்து விட்டது என்று நினைக்கிறேன். அதனால் தான் இவ்வளவு குறைந்த நேரத்தில் கோஹினூர் பட்டத்தை அளித்து விட்டார். நீ பார்க்கவில்லை, அவர் என்னை பார்த்த பார்வை என் கோபத்தை கிளறுவதற்காகவே அவ்வாறு செய்திருக்கிறார். அவர் செய்வதை பார்த்து நான் கவலைப்படுவேன் என்று நினைக்கிறார். அவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கிறதே ஜோதா. என்ன கூறினாய்? ஷெஹன்ஷா அவளுக்கு பட்டம் அளித்தார், பதவி அளித்தார். ஆனால் உனக்கு மகாராணி பரம்பரை நகையை அளித்திருக்கிறார். இது பெரிய பரிசுதானே? பரம்பரை நகையின் பொருள் தெரியும் தானே? இவ்வளவு ஆழமாக யோசிக்காதே. எனக்கு நகைகள் மீதும் பட்டத்தின் மீதும் மோகம் இல்லை. உன்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. நீ செல். எனக்கு தருவதற்கு எதுவும் இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு பரிசை அளிக்க விரும்புகிறேன். மீனா பஜாரில் நான் வாங்குவதற்கு தான் வருவேனே தவிர பரிசு வாங்குவதற்கு அல்ல. பெனசீரே இந்த போட்டியின் இன்றைய வெற்றியாளர். அதோடு இவர்களுக்கு கோஹினூர் என்ற பட்டத்தையும் நான் வழங்குகின்றேன். கண்ணா, ஏன் எனக்கு இவ்வாறு நடக்கிறது? ஷெஹன்ஷாவால் பகலில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை, இரவிலும் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. தெரியுமா ஜாஹிரா, இந்த வைரத்தை ஷெஹன்ஷா தனது பேகங்களுக்கு கூட கொடுக்கவில்லை, ஆனால் எனக்கு தந்திருக்கின்றார். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் நான் அவரை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வைரத்தை அடைந்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடையாதே. நமது இலக்கை அடைய வேண்டுமானால் நாம் இன்னும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும். அதிக தூரம் கடக்க வேண்டும் என்றால் அதிக நேரம் பிடிக்கும் ஜாஹிரா. பொறுமையாக இரு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷெஹன்ஷாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அவருக்கு விசேஷமானவளாவேன். நீ தவறுதலாக நினைக்கின்றாய்.
நீ அவ்வளவு விசேஷமானவள் என்றால் ஷெஹன்ஷா அன்று உனது அறைக்கல்லவா வந்திருப்பார். ஆனால் அவர் உன்னை நிராகரித்து விட்டார். உன்னை தான் திராட்சை தோட்டத்திற்கு வரவழைத்தார். நிச்சயமாக ஷெஹன்ஷா என்னிடம் வரவில்லை. ஆனால் எவ்வளவு நாள் வராமல் இருப்பார்? என் கவர்ச்சிக்கும் அழகிற்கும் முன்னால் நிச்சயம் மயங்கி விடுவார். ஆதாப் பெனசீர். ஒரு வைரத்திற்கே மகிழ்ச்சியா? வெற்றி அடைந்திருக்கிறேன். சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஷெஹன்ஷா உங்களுக்கு ஏதோ ஒரு வைரத்தையும் கோஹினூர் பட்டத்தையும் வழங்கிவிட்டதால் சாதித்து விட்டதாக நினைக்கிறீர்களா? இல்லை பெனசீர், இல்லை. பேகம் ஜோதா ஜலாலின் வாழ்க்கையில் இருக்கும் வரை நீங்கள் வெறும் பெயர் அளவில் மட்டும்தான் இருப்பீர்கள். அப்படியானால் நான் வேறு என்ன செய்ய வேண்டும்? நான் கூறுவது போல் செய்ய வேண்டும். தெளிவாக விளையாட வேண்டும். எவ்வாறு என்றால், ஷெஹன்ஷாவிற்கு உன் துணை வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும். கவலைப்படாதீர்கள் மந்திரியாரே. நிச்சயம் ஒரு நாள் ஷெஹன்ஷாவின் மனதை வென்று விடுவேன். பொதுவாக வெல்ல வேண்டியது இதயத்தை தான். ஆனால் ஜலாலை பொறுத்தவரை வெல்ல வேண்டியது அவரின் அறிவை. ஜலாலிடம் இதயம் இல்லை. அதனால் நீ ஜலாலை புரிந்து கொண்டு அவன் அறிவை வென்றுவிடு. ஜலாலை அடைவதற்கு இதுதான் சரியான வழி. ஜலாலை வீழ்த்த உன்னிடம் ஆபத்தான ஆயுதம் இருக்கிறது, உன் அழகு. இதற்கு நான் வழிநடத்தும் வண்ணம் நீ நடந்து கொண்டால் அதுவே போதுமானது. இதன் மூலம் ஷெஹன்ஷாவை அடைவது மட்டுமல்லாமல் என் விசுவாசிகளின் பட்டியலில் இடம் பெற்று நீ நன்மை அடைவாய். அது உனக்கு நல்லது. நான் சென்று வருகிறேன் பெனசீர். கேட்டாயா ஜாஹிரா? மகா மந்திரியார் என் பலத்தை என்னிடமே கூறிவிட்டு செல்கிறார். அவரை இந்த மகிழ்ச்சியிலேயே இருக்க விடுங்கள். உங்களுடைய கைக்கு அவர் ஒரு பொம்மை என்று தெரியவதற்கு அதிக நேரமாகிவிடும். ஜலால், அஸ்ஸலாம் வலைக்கும். ஜலால். வலைக்கும் அஸ்ஸலாம் பெரியம்மா. இந்நேரத்தில் இங்கே வந்திருக்கிறீர்கள், ஏதாவது பிரச்சனையா? இங்கு நடக்கும் சம்பவங்களை எல்லாம் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என்னவாயிற்று பெரியம்மா? கூறுங்கள், வந்து அமருங்கள். என்ன என்று நீ என்னையே கேட்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மகனோ சிறையில் இருக்கிறான். அவன் தவறு செய்ததற்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அது பரவாயில்லை. ஆனால் என்னுடைய இன்னொரு மகன், நீ என்ன குற்றம் செய்தாய் ஜலால்? சொல், நீ என்ன குற்றம் செய்தாய் ஜலால்? உன் தரத்தை அனைவரின் முன்பாகவும் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, என்னால் இதை பொறுத்துக் கொள்ளவே முடியாது ஜலால். யார் என்னை இழிவுபடுத்தினார்கள்? உனக்கு தெரியாதா? பேகம் ஜோதாதான் ஜலால். மீனா பஜாரில் அனைவருக்கும் முன்பாக பேகம் ஜோதா அந்த தொட்டிலை கொண்டு வந்து உன்னை அனைவருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி விட்டாள். மன்னித்து விடு ஜலால். உன்னால் தந்தையாக முடியவில்லை என்று அனைவரும் முன்பாக உன்னை அவள் சுட்டி காட்டி விட்டாள். உன் ஆண்மையை அவள் சந்தேகம். மன்னித்து விடு ஜலால். உனக்கு வலிக்கிறது அல்லவா? உன் வலியை பார்த்து எனக்கும் வலிக்கிறது ஜலால், எனக்கும் வலிக்கிறது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஜலால், ஒன்று கூறுகிறேன். இதை கேட்பதற்கு உனக்கு கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் கூறுகிறேன். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், பேகம் ஜோதா அவளுக்கு முன்பு நிச்சயித்த சூரியபானுவின் மரணத்திற்காகத்தான் உன்னை பழி வாங்குகிறாள். நம் முகலாய சேனைகள்தான் போரில் அவனை கொன்றார்கள். பேகம் ஜோதா ஆமீரில் இருக்கும் பொழுதே உன்னை வெறுத்தவள்தான். சரி, போகட்டும். ஆனால் இப்போது ஆக்ராவில் நீ இவ்வளவு நன்றாக பார்த்து கொண்ட பிறகும் உன் மீது அவளுக்கான வெறுப்பு குறையவில்லை ஜலால். என்னை அவள் வெறுக்கிறாள், அது எனக்கு தெரியும். பரவாயில்லை, ஏனென்றால் நான் ஒரு அடிமைதான். ஆனால் நீயோ ஒரு ஷெஹன்ஷா. நீ அவளின் கணவன். உன்னிடம் ஏன் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? எந்த மகனுக்கு நான் என் பாலை கொடுத்து இந்த நாட்டுடைய ஷெஹன்ஷாவின் அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தேனோ அவரை அவமானப்படுத்தினால் என்னால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் ஜலால்? நீ அந்த ஜோதாவை இழிவுபடுத்துவதற்காக அந்த பெனசீரை பயன்படுத்தினாய். ஆனால் அந்த ஜோதா பேகம் உன்னை இழிவுபடுத்துவதற்காக உன் ஆண்மையையே சந்தேகித்து விட்டாள். அவள் உன்னை இழிவுபடுத்தி விட்டாள். சரியாக கூறினீர்கள் பெரியம்மா.
எனது தாயாரோடு சேர்ந்திருப்பதை அந்த ஜோதா பேகம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தவறு செய்கிறாள். தாங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள். நாம் அவளை தடுத்தாக வேண்டும். மகாராணியுடனான நெருக்கத்தை ஜோதா பயன்படுத்திக் கொள்கிறாளோ இல்லையோ, நான் உன்னை நெருங்கி இருப்பதால் அந்த விஷயத்தை நிச்சயமாக எனக்கு சாதகமாகவே பயன்படுத்திக் கொள்வேன். நீ உறங்க ஜலால், ஓய்வெடுத்துக்கொள். ஹுசூர், முனீம் கான் காபூலை முழுமையாக வசப்படுத்தி விட்டார். ஆகையால் என்னை பொறுத்தவரையில் தாங்கள் இனி ராஜபுத்திரர்களை கவனித்தால் போதும். ஒரு ராஜபுத்திர ஸ்திரீதான் என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறாள். ஹுசூர், தங்கள் எண்ணம் இங்கு இருப்பதாக தெரியவில்லையே. அது உண்மைதான் நட்கா அவர்களே. என் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நான் இதை பற்றி தங்களிடம் பிறகு பேசுகின்றேன். அவ்வாறே ஷெகன்ஷா. வணக்கம் ஷெஹன்ஷா. நான் தங்களிடம் பேச விரும்பவில்லை. நான் எதையும் கூற வரவில்லை. உங்களுக்கு ஒன்று தர வந்திருக்கிறேன். மீனா பசாரில் எனக்கு எதிராக செய்தது தங்களுக்கு போதாதா? எனக்கு புரியவில்லை. என்ன கூற வருகிறீர்கள்? ஒன்றும் புரியாதது போல் நடிக்காதீர்கள் ஜோதா பேகம். நான் உங்களை எச்சரிக்கத்தான் நினைத்தேன். நீங்கள் நடந்து கொண்ட விதம் எனக்கு பிடிக்கவே இல்லை. பிரசாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். கோவிலில் இருந்து வரும்பொழுது உங்களை பார்த்தேன். அதான் பிரசாதம் வழங்க வந்தேன். என் மீதுதானே கோபம், பிரசாதம் மீது இல்லையே. வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது கூறுங்கள், நேற்று உங்களுக்கு பிடிக்காதது என்ன? நேற்று நீங்கள் என்னை தாக்கியது நேராக எனது இதயத்தில் பட்டது. ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? நான் உங்களுக்கே அதை விளக்கி கூற வேண்டுமா? உங்கள் எண்ணம் தான் என்ன ஜோதா பேகம்? உங்கள் செயலின் பின்னால் இருக்கும் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியாதா? நேராக இல்லை என்றாலும் முகலாய ராஜ்யத்திற்கு என்னால் வாரிசு வழங்க முடியாது என்று நீங்கள் கூறிவிட்டீர்கள். விசித்திரமாக இருக்கிறது. எந்த தொட்டிலுக்காக உங்கள் தாய் அவர்கள் எனக்கு பரம்பரை ஆரத்தை கொடுத்தார்களோ அதையே நீங்கள் தோல்வியாக நினைக்கிறீர்களா? பிரச்சனை பரிசில் இல்லை, உங்கள் பார்வையில் தான் இருக்கிறது. என்ன கூறுகிறீர்கள்? எனது பார்வையை தவறு என்கிறீர்களா? நிச்சயமாக. என்னுடைய பரிசை நீங்கள் தவறாக நினைத்து விட்டீர்கள். உண்மையில் அந்த பேனசீர் வரைந்த ஓவியம் பரிசு பெறும் தகுதியற்றது. உங்கள் ஓவியம் பஜாரில் விற்கப்படும் பொருள் அல்ல. இருந்தாலும் அதற்கு பரிசளித்து விட்டீர்கள். உங்கள் பார்வையில் தான் பிரச்சனை இருக்கிறது. தெளிவாக கூறுங்கள். உங்களுக்கு கோபம் வந்ததற்கான காரணம் நான் பெனிசருக்கு பரிசளித்ததால் தானே? எனக்கு கவலை இல்லை. அனைவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு குறைந்த காலத்திலேயே பேனசீர் உங்களுக்கு நெருக்கமாகி விட்டார் என்று. ஜோதா பேகம், நான் ஒரு ஷஹன்ஷா. என்னை யார் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதுவும் உங்களை பற்றி நான் கூறவே தேவையில்லை. நான் உங்களை நம்பியது மட்டுமல்லாமல் அனைவரையும் உங்களுக்காக நான் எதிர்த்தேன். அதற்கு பதில் தாங்கள் என்ன செய்தீர்கள்? மீனா பசாரில் என்னை அவமானப்படுத்தினீர்கள். என் ஆண்மையே கேலி கூற்றாக்கி விட்டீர்கள். ஷஹன்ஷாவை மட்டுமல்ல, கணவரையும் கேள்வி கேட்டு விட்டீர்கள். கணவனாக எனக்கு முழு உரிமை இருக்கின்றது. ஆனால் என்ன லாபம்? எனது பார்வையை குற்றம் கூறுவதை விட்டுவிட்டு முதலில் உங்கள் பார்வையை சோதித்து பாருங்கள். அதன் பிறகு பேசுங்கள். ஷெஹன்ஷா, தாங்கள் மோதி, நீ எங்கு சென்றிருந்தாய்? நீ குளிப்பதற்கு தயார் செய்தேன். அங்கு பீலாபாயை பார்த்தேன். அவர்தான் அனைவருக்கும் அழகு சாதனங்கள் கொடுப்பாரே. அவர் புதிதாக ஒன்றை கோரினார். அதை நாம் பூசிக்கொண்டால் மிகவும் அழகாக ஆகிவிடலாமாம். அது பாதாம் எண்ணெயில் செய்ததாம். அதனால் அதனை அனைவரும் வாங்கிக் கொண்டார்கள். அப்படியா? எங்க இருக்கிறது? அது எதற்காக உனக்கு? நான் கூறிவிட்டேன். ஜோதா பேகத்திற்கு எந்த அழகு சாதனங்களும் வேண்டாம். அவள் இயற்கையிலேயே அழகு என்று. இது போய். நேற்றுதானே பேனசீரை புகழ்ந்து கூறினாய். சரி மோதி, எனக்கு ஒன்று சொல். இங்குள்ள அனைவருமே பெனசீரின் அழகை பாராட்டுகிறார்களா என்ன? ஆமாம்,
அவள் அழகாகத்தான் இருக்கின்றாள். ஆனால் அழகு இருந்து என்ன பயன்? பரம்பரை நகை உனக்குத்தான் கிடைத்தது, அவளுக்கு கிடைக்கவில்லையே. ஆமாம், அது உண்மைதான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? ஆனால் ஷெஹன்ஷா அவர்கள் அந்த பரிசை... அதை விடு, நீ பெனசிரை பற்றி அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஜோதா. இல்லை, பெனசிரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் யோசிப்பது ஷெஹன்ஷாவின் எண்ணங்களை பற்றி. அவர் கூறியதை நானும் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவரை காயப்படுத்தி விட்டேனோ என்று நினைக்கிறேன். அவர் கடினமாக பேசியிருக்கலாம், ஆனால் அவர் பேச்சில் உண்மை உள்ளது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நான் நடந்து கொண்ட விதத்தில் அவர் காயப்பட்டு விட்டார் என்று. அவ்வாறென்றால் நீ அவரிடம் சென்று தெளிவாக பேசலாம் அல்லவா? ஆமாம், நானும் அதைத்தான் நினைக்கிறேன். நான் அவ்வாறு நடந்து கொண்டதற்கு அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் அவர் என்னிடம் பேசக்கூட விரும்பவில்லை. நீ அதற்கு முயற்சி செய்திருக்க மாட்டாய். உன்னுடைய கவனம் பெனசிர் மீது இருக்கின்றது, ஷெஹன்ஷா மீது அல்ல. ஷெஹன்ஷா மீது கவனம் செலுத்து, நிச்சயம் பலன் கிடைக்கும். ஆமாம், எனக்கு நீ கூறுவது உண்மை என்று தோன்றுகிறது. என் கவனம் ஷெஹன்ஷா மீது இருக்க வேண்டும், பெனசிர் மீது அல்ல.